இதை என்ன நிறைய பேர் கேள்வி கூட கேட்டாங்க, இது எப்படி ஆன்மான்றது வழிபட்டுறதுன்றீங்க. அப்போ ஆன்மா 130 கோடின்னா 130 கோடிக்குள்ளே தானே அது சுற்றணும். அப்போ 125 கோடி எப்படி வந்தது இப்போ அப்படின்னு கூட கேள்வி கேட்டாங்க. என்ன இது ஒரு ஆசிரமம் இல்லை? இதில் எவ்வளோ ஜீவராசிகள் வாழ்ந்தது. இதையெல்லாம் கொண்டுட்டோம். இதையெல்லாம் எங்கே போச்சுன்னா மனித வயிற்றுக்குள்ளே போய்க்குது. அது மனிதனாக பிறந்துக்குது. அதனால்தான் மனிதன்ற ஒரே மாதிரி இல்லை, மூர்க்கனாகிறான். புலியிலேருந்து ஒருத்தன் வந்திருப்பான், இது தாய் வயிற்றில் பூந்துட்டுருப்பான். அவன் பிறந்ததுலேருந்தே புலிதான் மொத்தத்தனமாகவே வாழ்வான். ஒருத்தன் மான் வயிற்றுலேருந்து வந்திருப்பான், அவன் பிறந்ததுலேருந்து சாதுவாகவே வாழ்வான். எந்த மிருகத்திலேருந்து இவன் மனித உருவத்துக்குள்ளே வந்தானோ எல்லாத்துக்கும் ஆன்மா இருக்குது. மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் ஆன்மா இருக்குது. இப்போ இந்த ஊரில் ஒரு வேப்பங்கொட்டையே கிடையாது. இந்த ஊரில் ஒரு வேப்பங்கொட்டையே கிடையாது. அப்போ வேப்ப மரம் வருமா? அப்போ முன்னாடி வேப்ப மரம் இருந்ததால் தான் கொட்டை வந்தது. கொட்டை வந்தால் தான் இப்போ செடி வருது. மனிதன் முன்னாடி இருந்ததால் தான் அந்த ஆன்மாக்கள் தான் இப்பவும் மனிதனாக உருவாக்கினே இருக்கிறான். மனிதன் இறந்துட்டா பிறக்கிறது இல்லைன்றது மூலத்தன் அறியாமை. அது அவன் பிறப்பு எடுத்துக்கினே தான் இருக்கிறான். உடல் தான் மறைஞ்சிக்கினே, சட்டு கைட்டி போடுற கதை அது. உடல் தான் மறைஞ்சிக்கினே இருக்குது. அப்போது எல்லா ஜீவராசிகளும் குறைஞ்சி போச்சு, மனிதன் ஜாஸ்தி ஆகிட்டான் உலக லெவலில். அப்போது மனிதனுடைய குணங்கள் எதுலேருந்து வந்தானோ அதுக்கு ஏற்ற மாதிரி பல விதமாக மனிதன் இருக்கிறான். ஒருத்த மூர்க்கனாகிறான், ஒருத்த தர்மம் பண்ணுறவனாகிறான், ஒருத்த சாந்தமாக இருக்கிறான். இப்படி பலவிதமான மனிதர்கள் எப்படி வந்தான்னா எந்த ஜீவன்லேருந்து இதுக்கு பரிமாறினானோ அதுக்கேற்ற குணங்களோட வாழலாம். உடல் தான் மனித உடல், உள்ளகிறது அதுலேருந்து வந்தது. அந்த செயல் இருந்துக்கினே இருக்கும். அந்த மாதிரி வாழ்ந்துனுக்கிறான். அதனால் ஆன்மா அழிவற்றது. அது எப்பவுமே அழிஞ்சதே கிடையாது. உடல் தான் அழியும். பித்ருக்கள் தோஷம் உண்மையா? அதுக்கு என்ன தான் தீர்வு? கற்பனை. பித்ருக்கள் என்றது ஒரு மனிதனுடைய ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சதுன்னா அது வேறு உடல் எடுக்காமல் அது இயங்க முடியாது, சொந்தமாக இயங்காது. அப்போது அது பிறந்து இறந்த உடனே மறுபடியும் வேறு உடலை தேடி எடுத்துக்கும். அப்புறம் நம்ம பித்ருக்கள்ன்றதுக்கு நம்ம செய்கிற பூஜை புனஸ்காரங்கள் எப்படி அந்த பித்ருவுக்கு போய் சேரும்? சேராது. ஏதாவது அட்ரஸ் இருக்குதா? அதுக்கு தெரியாது. ஆனால் அது ஏன் வச்சுருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போது என்னுடைய தந்தை இருக்கிறாரு, அவர் இறந்துட்டார். இறந்து எங்கேயோ பிறந்து வாழ்ந்துன்னுக்கிறார் அவர். ஆனால் எங்கள் தந்தைக்கு நான் அந்த பித்ருக்கள் தோஷம் சாங்கியம் செய்துன்னுக்கிறேன். இது ஏன் செய்கிறேன்? இது இந்த பித்ருக்களுக்கு அவங்களுக்காக செய்கிறேன்னா இல்லை. நாளைக்கு நான் இறந்தால் என்னுடைய குழந்தைகள் எனக்கு செய்யணும், அதை செய்து காட்டுறது தான் பித்ருக்கள் தோஷனுடைய சாங்கியம். ஆனால் இறந்த பித்ருவுக்கு ஒரு பயனும் இல்லை. ஏன்னா அவன் எப்போவோ பிறந்து வாழ்ந்துட்டான். அதனால் பித்ருக்கள் தோஷம்ன்றது தேவையற்றது. பேய் பிசாசு சரி சொல்லுகின்றார்களே, சரி, அது அதை பற்றி உங்கள் கருத்து? மனத்தினுடைய பயம். பேய்ன்றதும் ஒன்று கிடையாது, பிசாசுன்றதும் ஒன்று கிடையாது. பேய்ன்றது எது, பிசாசுன்றது எது? இவன் இறந்தவன் தானே பேய் ஆகிறான், இறந்தவன் தானே பிசாசு ஆகிறான். இவன் இறந்தவன் தான் பிறந்துட்டான், அப்புறம் பேயே எது பிசாசு எது? மனத்தில் உள்ள பேய். அதனால் மனம்தான் பேய் இவனுக்கு. அதனால தான் சொன்ன அகப்பை சித்தர், காசிக்கு போனாலும் அகப்பேய் கருமந்தீராதே அகப்பேய்னா. நீ காசிக்கு போய் கடலில் கங்கையில் முழுகுனீனாட உன் மனசில் இருக்கிற பேயை வெளியே விடாத, உனக்கு புண்ணியம் கிடைக்காதானா. அப்போது பேயின்றதே மனம்தான். மனத்தை சீர் பண்ணிட்டுனா பேயும் இல்லை பிசாசும் இல்லை. இது ஒரு மனிதன் அழித்து வாழக்கூடாது. ஏன்னா மிருகங்கள் தான் ஒன்று அடித்து ஒன்று வாழ்ந்து பழக்கம். மனிதன் என்றவனே ஒருவனுக்கு ஒருவன் உதவி செய்து ஒருத்தவன் ஆதரித்து செய்கிறது தான் மனித இனமே. ஆனால் தற்போது இலங்கையில் நடக்கிறது ஒன்று அழித்து ஒன்று வாழணும்னு நினைக்கிறது மிருகத்துக்கு சமமாகிடும். அன்பு மட்டும் அங்கே செலுத்தினால் மனிதர்கள் எல்லாரும் அனைவரும் ஒற்றுமையோடு வாழலாம். ஆண் பெண் ஜாதி மதம் கடந்து, அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். இந்த வேறுபாடு மனசில் உருவாச்சுன்னா பகை உருவாகுது, அன்பு உருவாச்சுன்னா அனைவரும் ஒன்று உருவாகுது. இலங்கை மக்கள் அனைவரும் எந்த ஜாதின்னு பார்க்காம எல்லாரும் மனிதர்ன்ற எண்ணத்தோடு வாழ்ந்தாங்கன்னா சந்தோஷமாக வாழலாம், எல்லாரும் நல்லா இருக்கலாம், யாருக்கும் துன்பம் இல்லாத வாழலாம். அதை பின்பற்றணும், அதான் என்னுடைய ஆசை. என்னுடைய வாழ்க்கை இருக்குது, அடுத்தது என்ன நடக்க போதுன்னு தெரியாத வரைக்கும் தான் அவன் வாழ்க்கை.
அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு அவன் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் அமைதி அப்பவே இழந்துருவான். இல்லையா? இப்போ உங்கள் அம்மா இருக்கிறாங்க, உன் பொண்டாட்டி இருக்குது, நான் இன்னொரு 10 வருஷத்தில் நான் சாமியாராக போயிடுவேன்னு சொன்னால் உன்னை என்ன பண்ணுவாங்க? நீ அப்போ போவ, நான் இப்போ நீ இருக்கிறத விட போயிட்டு துட்டா நான் வந்துடும்னுவாங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட கௌதம புத்தர் சன்னியாசியா போகிறாருன்னு அவரை அரண்மனையிலே வச்சு படிப்பு கிடிப்பு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தான் அரசன். இல்லையா? ஆனால் அதையும் தாண்டி அவர் வெளி உலகத்துக்கு அவரை கிட்ட போக முடியாமல் போய் உலகம் ஃபுல்லாக புத்த மதம் பரவுச்சு. இல்லை? மனிதனுடைய வாழ்வு இப்போ 4 புள்ள பெற்றுக்கிற நீ, 2 பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக படிக்குது. நீ சொல்லவே வேணாம், படிடான்னு சொல்ல வேணாம். அதுவே காலையில் எழுந்த உடனே புக்கு எடுக்குது, எல்லாம் நல்லா படிக்குது, சந்தோஷமாகுது உனக்கு பார்க்கும்போது. ஆனால் 2 புள்ள பார்த்தீங்கன்னா வீட்டு பின்னாடி போய் டம் அடிச்சுனுக்குது. அப்போ அத்தை என்ன பண்ணுவேன்? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 புள்ள படிக்கும்போது சந்தோஷமாக இருந்தது, நல்லா மனசு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. ஆனால் 2 புள்ள பண்ணுறதை பார்த்தா அட்டுழியமாகுது, அக்குறும்பாகுது, அழையாக வருது, துக்கமாக வருது, மனசு கஷ்டமாகுது. இப்போ இதுக்கு யார்? நீ காரணமா அவங்களே காரணமா? இந்த 2 புள்ளைய நல்லா படினும் நீ சொல்லலை, அந்த 2 புள்ளைய போய் டம் அடினும் நீ சொல்லலை, ஆனால் அதுவாக செய்யுது. இதுக்கு தாய் தகப்பன் காரணமா நீ காரணமா? ஒரு பாட்டு ஒன்றுக்குது, எந்த பிள்ளையும் மண்ணில் பிறக்கும் போது நல்ல பிள்ளை தான், அது நல்லவன் ஆவாதும் கெட்டவன் ஆவாதும் தாயின் வளர்ப்பில்லைன்னு. எந்த தாயாவது கெட்டவனா போகணுன்னு ஒரு தாய் பிள்ளைய வளர்ப்பால? அவள் தாயா இருப்பாள் அப்படி வளர்த்தா? எல்லா தாயும் எல்லா தகப்பனும் நம்ம பிள்ளைங்க நம்ம பட்ட கஷ்டப்படக்கூடாது, நம்ம அனுபவிச்ச துன்பத்தை அனுபவிக்க கூடாது. நம்ம பிள்ளைங்க நல்லா சிறப்பாக வாழணும் தான் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் வளர்க்குறான். ஆனால் அது வளரலையே. அப்போ அது எங்கே இடிக்குது, என்ன காரணம்னு யோசிக்க மாட்டேன்றமே. இதை தான் சொன்னேன், விதி தான், விதி விட்ட வழிதான் வாழ்க்கை. நீ நல்லா வளர்க்கணும் தான் உன் பிள்ளைய நினைக்கிற, ஆனால் அது திருட போத என்ன பண்ண முடியும்? உன்னால் எவ்வளோ நாள் தடுப்ப? நல்லா படி. இது எப்படின்னா எதுனா ஒரு வேலை செய்தா வீட்டில் கஷ்டமாக இருக்குது, போய் ஒரு மெக்கானிக் கடையில் வேலை செய்து டெய்லி ஒரு 50 ரூபா எத்தனை வந்து கொடுறான்னா, இல்லைப்பா நான் படிக்கணும்பான்னு போய் படிக்குதே. அப்போ அதுக்கு யார் காரணம்? அதனுடைய விதி தான் வாழ்க்கை. இது விதின்றது என்ன அப்படின்னா, முன்னாடி நீ என்னென்ன செய்தியோ அது ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கன்னா அம்மா வயிற்றுலேருந்து வரும்போது தலை ஓப்பனாக இருக்கும் முதல்ல, அதுக்கப்புறம் உச்சி மூடிடுவாங்க. அதனால தான் பிறந்த உடனே அங்கே உச்சியாண்ட மட்டும் அந்த உயிர் ஆடும் தெரியும், தலையில் கொல கொலான்னு இருக்கும் அந்த இடம் மட்டும் ரவுண்டு. அதை மூடின உடனே தான் குழந்தை வெளியே வரும், இல்லைன்னா வெளியே வர்றது உள்ளே செத்து போடும். அப்போ வச்சுக்கின்னு பிறகுது பாரு, அதான் வாழ்க்கை இந்த உலகத்தில். விதியினுடைய வழிபடி தான்ப்பா வாழ்க்கை, அதை மீறி யாராலையும் ஒன்றும் பண்ணிட முடியாது. இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் சொல்லுவேன், நான் பற்றியா எவ்வளோ உழைச்சேன், எப்படி ஜெயிச்சிட்டேன்னு சும்மா சொல்லிக்கலாம் உங்ககிட்ட. அந்த விதி என்ன முன்னேற்றம் பண்ணி இருக்குது, ஆனால் உன்னை விதி தடுத்து கீழே தள்ளுது. நீ போன பிரிவில் செய்த தீமைக்கு ஏற்ற மாதிரி உன்னை தள்ளுது, நான் போன பிரிவில் செய்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி என்னை உயர்த்துது. இவ்வளோதான் வித்தியாசம். கடவுளை, சதாசிவத்தை, சிவலிங்கத்தை எங்கே பார்க்கணும், சிவலிங்கம் உண்மையான சிவலிங்கம் எங்கே இருக்குது அப்படின்றது தான் அகவலில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நான் பல முறை வீடியோக்களில் சொல்கிறேன், வெளியே இருக்கிறதெல்லாம் அடையாளம், நிஜம் உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான். அப்போது அந்த தலை தான் சிவலிங்கம். இப்போது நீ கோயிலுக்கு போனீங்கன்னா சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா ஆவுடையார் மேடை இருக்கும், ஒரு மேடை மாதிரி இருக்குதுல்ல, அந்த மேடைக்கு மேலே சிவலிங்கம் வச்சுருக்குது. அந்த சிவலிங்கத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா ஆண் பெண். அப்போது ஒரு ரவுண்டு போட்டு ஒரு குழுவை பண்ணி நடுவில் ஒரு லிங்கத்தை வச்சுருது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடுவில் இருக்கிறதான் தலை, அந்த அகலமாகிறது தான் உடல். அப்போ இந்த உடல் தான் சிவலிங்கமாக இருக்குது. ஆனால் இதை நம்ம உணர்றதே கிடையாது. உடல், தலை, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பர்றானம் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம், ஆனால் உண்மையை உணர்றதில்லை. உண்மைக்கிட்ட நம்ம போகல, அதனால் தெரியல.
ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் தலை லிங்கம், கீழே அம்பாளுடைய பீடம். இது ரெண்டும் இணைஞ்சாதான். தலை போச்சுன்னா உடல் வேலை செய்யாது, உடல் போச்சுன்னா தலை வேலை செய்யாது. உடல் இல்லைன்னா உயிர் இருக்காது, உயிர் இல்லைன்னா உடல் இருக்காது. பெண் இல்லைன்னாலும் உலகம் இருக்காது, ஆண் இல்லைன்னாலும் உலகம் இருக்காது. அப்போ இந்த உலகம்ன்றது இரு பொருள் சேர்ந்ததான் இயக்கம், ஒரு பொருளாக இருந்தால் இயக்கம் இல்லை. அப்போ கடவுள் சிவபெருமான் என்ன பண்ணார்னா ஒரு பொருளாகவே இருந்தார், அது ஏகன் அர்த்தம். அப்போ ஒரு பொருளாக இருக்கும்போது உலகம் இயங்கலை. சரி, உலகம் இயங்கணும்னா என்ன பண்ணலாம்? நம்ம ஒண்டி இருந்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஒரு கல்யாணம் பண்ண உடனே புருஷன் பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்க? 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி டாக்டர்கிட்ட கொடுத்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அப்போ தான் என் வாரிசு வரும், என் வம்சம் வளரும் அப்படின்னு. அதே மாதிரி கடவுள் என்னுடைய வம்சம் வரணும், என்னை பற்றி பேசணும், என்னை பற்றி பாடணும் அப்படின்னா நம்மளை உருவாக்கணும். அப்போ நம்மளை உருவாக்குறதால, மனிதர்களை உருவாக்குறதால கடவுளை பற்றி பேசுகிறோம், கடவுளை பற்றி பாடுறோம், கடவுளை பற்றி புகழ்ந்து விழாக்கள் நடத்துகிறோம். ஆனால் இது என்னவா இருக்குது அப்படின்னா ஆணும் பெண்ணுமா இருக்குது. அப்போ இந்த பெண்ணு சக்தின்றத ஒன்று உருவாக்குறதால சக்தி என்ன பண்ணிடுச்சு, இந்த சக்தி மட்டும் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னா சக்தி 5 பஞ்சபூதத்தை உருவாக்குச்சு. அது ஆகாயத்திலே தத்துவமாக தான், இக தத்துவமாக அதுதான். ஒரு 10 ஆம்பளை சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாது. ஆனால் 10 ஆம்பளை இருந்தாலும் ஒரு பொம்பளை இருந்தால் 100 குழந்தைய பெற்றுக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த சிவத்தால் மற்ற பொருள் பஞ்சபூதங்களை உருவாக்கலை. அப்போ சக்தி பஞ்சபூதங்களை உருவாக்குச்சு. அந்த பஞ்சபூதங்களில் உருவாக்கும் போது விஷ்ணுவை உருவாக்குது. அப்போ விஷ்ணு என்னவா இருக்கிறாரு, சிவன் என்னவா இருக்கிறாரு, சக்தி என்னவா இருக்கிறாருன்னு நம்ம யோசிக்கணும். சிவம்ன்றது ஓசையா இருக்குது, சக்தின்றது ஒளியா இருக்குது, விஷ்ணுன்றது காத்தா இருக்குது. இந்த முப்பொருள் தான் உயிரையும் உடலையும் இயக்குது, உயிரையும் இயக்குது, உலகத்தையும் இயக்குது இல்லையா? இதுதான் முப்பெரும் தெய்வம்ன்றது. இந்த 3 பொருளுக்கும் ஒரு சக்தி, பெண் தேவை. அந்த பெண் என்னவா இருக்குது? சரஸ்வதி, சக்தி, சரஸ்வதி, லக்ஷ்மி. இப்போ உனக்கு வாய் இருக்குது, நீ பேசலைன்னா நீ சொல்ல போகிற விஷயம் இந்த உலகத்துக்கு தெரியுமா? அப்போ சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குதுன்னா சரஸ்வதி, அது நாக்கில் இருக்கிறாடான்னு இல்லையா? இப்போ நீ சாப்பிட்ற பொருளெல்லாம் ஜீரண சக்தி ஆகணும், செல்வாம்பிகை வயிற்றில் இருக்கிறாடா மகாலட்சுமி. ஏன்னா மகாவிஷ்ணு உருவாகிற இடம் அங்கே தான், அங்கே மகாலட்சுமிக்கிறான். இது எந்த தத்துவமும் பொய்யான தத்துவம் கிடையாது, எதுவும் முட்டாள்தனமாக இல்லை, அறிவுபூர்வமாக நமக்கு தெரியல இல்லையா? அப்போ இந்த உடலும் தலையும் சேர்ந்தது சிவலிங்கம். ஆனால் இந்த உடலுக்கு கீழே ஞானத்தில் ஏக்கம் போயிடும். ஞானத்தில் உடலுக்கு மேலே தான் ஏக்கும், தலையில் தான் ஏக்கும். அப்போ தலையில் சிவலிங்கம் பார்க்கணுன்னா ஓசை கேட்கணும். அதனால தான் தசநாதம்னு சொல்லிக்கிறேன். ஒரு ஞானி ஆன்மீகத்தில் பயணம் பண்ணனா, அவன் உண்மையான ஆன்மீகவாதி இருந்தால் 10 ஓசைகளை அவன் கேட்கணும். அது தசநாதம். அந்த தசநாதம் எதுலேருந்து உருவாகுதுன்னா தச வாயுக்கள்லேருந்து உருவாகுது. அப்போ அந்த தசநாதமும் தசவாயுவும் உருவாச்சுன்னா கழுத்து கீழே போச்சுன்னா சத்தத்தினுள்ள, அதனால தான் ஓசையில் சிவலிங்கத்தை பாருங்க. சத்தத்தினுள்ளே சதாசிவம் பார்த்து, அறிவியில் சிவலிங்கம் பாருங்க, சித்தத்திலே சிவலிங்கம் பார்த்து. சத்தம்னா ஓசையில் சதாசிவத்தை பார்க்கணும், அறிவில் இதை பார்க்கணும். அதனால் சத்தத்திலே சதாசிவம் பார்த்து, சித்தத்திலே சிவலிங்கம் பாருங்க. சித்தம்னா அறிவு, சத்தம்னா ஓசை. இது ரெண்டுலேயும் இந்த கடவுளை தேடணும், லிங்கத்தை அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அதை சரியான முறையில் ஆன்மீகவாதிங்க விளக்கணும். ஓடம்ன்றது இந்த உடல். இந்த உடல் இருந்தால் தான் நீ எல்லா வேலையும் செய்ய முடியும் இந்த உலகத்தில். ஆனால் இந்த உடல் மட்டும் போகுமானா, செத்து போன பொண்ணத்தை கூட உடல் இருக்குது, ஏதாவது செய்ய முடியுமா? அது செய்ய முடியாது. அப்போது இந்த உடல் செய்யணும் என்ன ஒன்றுன்னா கோல் ஓணும். கோல்ன்றது என்னன்னா மூச்சு, நீட்டு. நிறைய பேர் வாழ்க்கையில் சொல்லுவாங்க, 1000 ரூபாய் சம்பாரிச்சுங்க, 3000 ரூபாய் செலவாகி போச்சுங்க, கடன் ஆயிடுச்சுங்க,
ஜான் ஏறினா முழம் சறுக்குதுங்க அப்படின்னுவோம். அப்போ ஜான்ன்றது என்ன, முழம்ன்றது என்ன அப்படின்னா, இவன் கடன் வாங்கறதும் கடன் கொடுக்கறதும் வீட்டு செலவும் கணக்கு போட்டுக்கணும். அவன் மகாநாத்தை சொல்லலை. முழம்னா மூக்குலேருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு அவன் கையில் ஒரு முழம். ஜானுன்னா அவன் கையில் நாசிலேருந்து உச்சி வரும் ஜான். இந்த மூச்சு ரெண்டும் வந்து இங்கே சேரும் நாசியார். இது ஒரு ஜான் உச்சிக்கு போச்சுன்னா இது ஒரு முழம் இறங்கிடும் இல்லை, திருப்பி வரும்போது ரெண்டும் வரும். அப்போ ஜான் ஏறினா முழம் சறுக்குது, ஜான் ஏறினா முழம் சறுக்குது. மூச்சினுடைய கணக்கு. மேலே ஏறுறது வாசி, கீழே ஏறுறது மூச்சு. அப்போது ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம். இந்த உடம்பை வச்சுக்கின உள்ளே இருக்கிற உயிரை நீ உறுதிப்படுத்திக்கணும். இந்த உடம்பு போச்சுன்னா அந்த உயிர் வேலை செய்யாது, உபயோகமாகாது. அதனால் ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம். கடவுளை இந்த உடம்பை வச்சுக்கினே தான் பிடிக்கணும். அப்போ இந்த மூச்சு, அப்போ மூச்சு எப்படி இருக்குது அப்படின்னா, ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை. ஆடுனா ஒரு ஜானு வாசி, அது அப்படி ஆடும், அப்படி ஆடும் அந்த மூச்சு. கோலுன்னா இங்கே மூக்குலேருந்து தொப்புள் வரைக்கும் வர மூச்சு. அப்போ இது உயரமானது, அது சின்னது. அது ஆடு, இது கோல். அனாதை அனாதையே, நீ அனாதையை தான்டா, நீ இப்போ உடல் இல்லையே, எந்த செயலும் செய்ய முடியாது. அதனால் சொன்னான், ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம். ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை, அனாதை அனாதையேன்னா. தெய்வத்துக்கு 5 பஞ்சபூதத்துலையும் அடங்கினது. ஏன் தேங்காய் வடிக்கிற, கற்பூரங்கொளுத்துற, இது பண்ணுற, எல்லாமே கடவுளினுடைய படைப்பு. பூ கடவுளினுடைய படைப்பு. ஒரு தேனி இருக்குதுன்னா கடவுளினுடைய தானாக தேனி உருவாயிடும். இப்படி உலகத்தில் உருவான ஒவ்வொரு அணுவும் இறைவனுடைய படைப்பு. அந்த இறைவனுடைய படைப்பால் அதை உண்டாக்கப்பட்ட பொருளெல்லாம் இறைவனுக்காக அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக அபிஷேகம். அது ஒவ்வொரு கோவிலினுடைய பொருளாதாரத்தை பொறுத்து இருக்குது இல்லையா. முருகர் கோயிலில் அந்த பிள்ளையார் கோயிலேருந்து ஒரு 108 பால் குடம் எடுத்துன்னு வந்தாங்க. அவர் ஒரு கிறிஸ்டின். அவர் நம்மக்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறார், நிறைய உபதேசம் வாங்கியிருக்கிறாரு. அவர் என்னை கேட்குறாரு, வந்து இறங்கணுன்னு, சாமி இப்படி முருகருக்கு பால் ஊற்றுறாங்களே, இந்த மாதிரி பால் ஊற்றுறத வந்து 4 ஏழைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா, இது வீணாக தானே போகுது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், உலகத்தில் பிறந்த எதுவுமே வீணு கிடையாது. மனுஷனை கொடுத்தா நீ ஒரு உயிர் குடிக்க போகிற, மண்ணில் ஊற்றுனா அதில் இருக்குது அணுக்கள், 1000 அணுக்கள் இருக்குது, அது குடிக்க போகுது. எதுவுமே உலகத்தில் வீணாகாதுப்பா அப்படின்னு அதோட சைலன்ஸ் ஆகிட்டார். ஏன்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பொருளும் இந்த பூமியில் பிறந்த எதுவுமே வீணு கிடையாது. அதாவது செயல அதை செய்யுது, ஆனால் நம்மளால் அறிய முடியாது. அதனால் எல்லா பொருளும் இறைவனுடைய படைப்பு. இப்போது நீ எதுக்கு பூஜை புனஸ்காரங்கள், கோயிலில் சாமி இல்லை வீட்டில் சாமி எதுக்கு கும்பிடணும்? தேவையே இல்லை. நீ தானே சம்பாதிக்கிற. சாமி ஒன்றும் துட்டு கொடுக்க போகிறது இல்லையா, சாமி ஒன்றும் சம்பளம் கொடுக்க போகிறது இல்லையா. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு வீட்டில் சாமிக்கு முன்னே சாமி போட்டோலாம் எதுக்கு வச்சுக்கிறீங்க? எல்லாமே இறைவனுடைய படைப்பு. உலகம், உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் இறைவனுக்கு அடக்கம். அத்தனை உயிர்களும் இறைவனை வழிபடணும், வணங்கணும். அதுதான் வழிபாடு. அதுக்காக இதெல்லாம் செய்து காட்டு. சாமி, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் சாமி. என்னென்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஏன்னா ஆசிரமத்தில் தியாகசாமி குடும்பம் எல்லாருமே இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஒன்றா இருக்கக்கூடிய வாய்ப்பு, அது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு எனக்கு. அதை நானும் பயன்படுத்திக்கிட்டேன். உண்மையிலே எல்லாரும் வந்து தியாகசாமியை வந்து நம்பிக்கையாக நம்பலாம். அது நான் வந்து இது உணர்ந்திருக்கேன். நான் கண்டிப்பாக அவர் நம்புங்க. அவர் எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக இது வெற்றி அடைவார். நம்ம கூட எல்லாரும் சப்போர்ட் பண்ணாலே போதும். கூட அவர் இருந்து அவர் என்னெல்லாம் நல்லது செய்கிறாரோ, அவர் ஆசிரமத்துக்காண்டி அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. நான் கூடயே இருந்திருக்கேன். ஒரு 1.5 மாதம் இருந்திருக்கோம். அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன பண்ணியிருக்காரு, ஆசிரமத்துக்காண்டி போன குரு பூஜையில் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியாக நடத்திருக்காரு. ஏன் நடத்திருக்காரு அது வந்து நீங்களாம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம குருனுடைய புகழ் வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி பண்ணியிருக்காரு. கொடி வச்சிருக்காரு. அப்புறம் பாதம் இது குருநாதருக்கு பாதம் வச்சிருக்காரு. அப்புறம் அந்த ஆசிரமம் நல்லா இருக்கிறதுக்காண்டி பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்காங்க.
நம்ம இந்த பில்டிங் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியூர்லேருந்து வருவாங்க. வரவங்களுக்கு சார்ஜ் போடணும். அந்த சார்ஜ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வசதிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு ஞாபகம் உள்ளது மட்டும் சொல்கிறேன். மொத்தத்தில் பாராமட்டத்தை பற்றி நீ சொல்லவே இல்லை. அது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சொல்கிறேன் சாமி. சாமி அடுத்த கேள்விக்கு போயிடலாம். சாமி கண்மம்னா என்ன சாமி? வேணா நாம் இங்கே வந்து ஏன் பிறக்கணும் அப்படின்னா, இந்த நம்ம செஞ்ச வினையெல்லாம் கண்மமாக மாறி நிற்குது. நாம் இன்னும் அந்த கடனை தீர்க்கவே இல்லை. அந்த பாக்கி தீர்க்காதனால இறைவன் என்ன பண்ணுறான், ஒரு பிறவையும் கொடுத்துட்டு இதெல்லாம் இந்த பிறவியில் போய் தீர்த்துட்டு வாப்பா அப்படின்னு ஒன்று கொடுக்குறான் தெரியுமா? அதுக்கு பேர் தான் கண்மம். அது நாம் செஞ்ச கர்மா. அது என்னைக்கு தீருதோ அன்னைக்கு தான் நமக்கு இறைவனை பற்றி சிந்தனையே வரும். இல்லை ஒன்று அதோட பலமாச்சு குறையணும். அதோட பலம் குறைஞ்சாதான் போகிற வழியிலே போகாமல் வேற ஏதோ ஒரு வழி இருக்குதுப்பா, இந்த வழியில் போனால் நம்ம கரை சேருவோம் அப்படின்னு ஒருத்தருக்கு தோணுதுனால கர்மாவோட பலம் குறைஞ்சிக்கினே வருதுன்னு முடிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே இவ்வளோ பேர் பாடம் பண்ணுறோம் எதுக்காகனா, இவங்க எல்லாருக்குமே கர்மாவோட பலம் குறைஞ்சதுனால தான் இன்னைக்கு பாடம் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ சும்மாலாம் பாடம் வாங்கி பண்ணல. அவங்கள சுற்றி இருக்கிற அந்த கர்மாவோட பலம் குறைஞ்சாதான் பாதையே தெரியும். பாதையில் இவ்வளோ நாள் நிற்கிறாங்களானவே கர்மாவானது வேலை செய்யாமல் தடுமாறிக்கின்னு தத்தளிச்சு நிற்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம உயிருக்கு உரம் ஏறுது, நம்ம ஆன்மா தன்னை தானே உணருது, படைச்சிகளை நோக்கி திரும்புது. சரியா? இதுதான் சாமி. சாமி இது ஏன்னா மறந்து வச்சு இருந்தாலும் இன்னொரு கேட்குறேன். ஆதி அந்தம்னா என்ன சாமி? ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. சாமி இது வந்து பட்டினத்தார் பாடல். பட்டினத்தார் பாடல். கொண்டவர் கொண்டதெல்லாம் கொல்லாதவர் கொல்லுவாரோ, விண்டவர்கள் கண்டவரோ கண்டவர்கள் விண்டவரோ. இதனால் நான் ஞாபகப்படுத்துங்க சாமி, மறந்து போகுது. கொண்டவர்கள் கொண்டதெல்லாம் கொல்லாதார் கொல்லுவாரோ, விண்டவர்கள் கண்டவரோ கண்டவர்கள் விண்டவரோ. பண்டிதர் சொல்றாரு, பிச்சை எடுத்து நான் போறதுனால தான் நான் யாராவது 4 பேர் போடுறாங்க. பிச்சை எடுக்கவே நான் போகலன்னா போட வேண்டிய அவசியமே இல்லையா? பட்டினத்தார் பிச்சை எடுத்துங்கிறார் ஒரு கோபுரத்தில் போய் உக்காந்துக்கணும், ஒரு கோபுரம் வாசலில் போய் உக்காந்துன்னு. அந்த பக்கம் குடும்ப சகோதரராக இன்னொருத்தர் போய் பிச்சை எடுத்துங்கிறாரு. பட்டினத்தார்கிட்ட ஒருத்தர் போய் பிச்சை போய்க்கிறாரு. ஏன்னா நானே ஒரு பிச்சைக்காரன், என்கிட்ட வந்து நீ பிச்சை எடுக்கலாமா? எதிரில் கோபுரம் இருக்குது, அந்த கோபுரத்துக்கு போ, அங்கே ஒருத்தர் குடும்ப சகோதரன் உட்காந்துக்கிறாரு அப்படின்றாரு. அங்கே போனால் பட்டினத்தார் குடும்பமாக இல்லை, ஒரு நாயும் ஒரு ஓடும் உக்காந்துக்கிறாரு, 2த்துக்கு கூட உக்காந்துக்கிறாரு. அப்போ அங்கே போய் பிச்சை கேட்டவொன்னே அவர் என்ன பண்ணுறாரு, பட்டினத்தார் ஒருத்தர் உக்காந்துத்தாருப்பா, அவர் தான் உன்னை காட்டி கொடுத்தாரு. அப்போ அந்த கோபத்தில் நாயை கொள்றாரு, எதை அந்த ஓட்டை வச்சு. அப்போ இந்த ஓட்டுக்கும் அந்த நாய்க்குமே அங்கே முக்தி கிடைக்குது, பத்திரகிரிக்கும் சேர்த்து அங்கே முக்தி கிடைக்குது. பட்டினத்தாருக்கு முன்னாடி இவங்க 3 பேருமே முக்தி அடைகிறாங்க அதே கோயிலில். பட்டினத்தாருக்கு இங்கே இவ்வளோ தூரம் தெருவா சுத்த விடுறாரு. இது எதுக்காக அப்படின்னா, கொண்டவர்கள் கொண்டதெல்லாம் கொல்லாதவர் கொல்லுவாரோ. இறைவனோட சிந்தனை ஒருத்தருக்கு போச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எந்த விஷயத்தையும் ஒருத்தரே எடுத்துக்கவே மாட்டார். அவருக்கு புண்ணு எத்துமே கொடுத்தாலும் பொருள் எத்துமே கொடுத்தாலும் அவருக்கு என்ன பிரயோஜனப்படுமா? பிரயோஜனப்படாது. நம்ம போய் கோயிலுக்கு போய் ஒரு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறோம். இப்போ அந்த 10,000 ரூபாய் கடவுள்கிட்ட போகுமா? இல்லை கடவுள்கிட்ட போனாலும் அவர் எங்கன்னா போய் மாற்ற போறாரா? அப்போ அவருக்கு அதோட தேவையில்லாமல் ஒருத்தர் இருக்கிறதுனால நீ கொடுக்குற எதையும் அவர்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க போகிறது இல்லை. கொல்லாதார் கொல்லுவரும். அதை போல பிறவின்ற இந்த கர்மாவுக்கு, அந்த பிறவிக்கு காரணமான கர்மாவை ஒருத்தர் அழிச்சிட்டாரு சொன்னால் அடுத்த பிறவிக்கு வாய்ப்பே இல்லை. கொல்லாதார் கொல்லுவரும். ஒரு பிறவியில நான் தாயோட வயிற்றுல பிறந்ததான் எதுக்காக? கர்மா இருக்கிறதுனால. இந்த பிறவியில அதை அழிச்சிட்டேன்னா இன்னொரு தாய் வைத்து என்னை சுமக்கிற அளவுக்கு எந்த தாயும் இறைவன் படைக்கவே மாட்டான். அதுதான் அங்கே சொல்ல வர்றாரு. இதை யாருப்பா சொல்லுவாருன்னா, இதை கண்டவர்கள் சொல்ல மாட்டாங்கப்பா. ஏன்னா பார்க்கறதுல அவங்களால சொல்ல முடியாது. பார்க்கறதுல சொல்லணும். அப்புறம் எப்படியா சொல்லணும்னா, அந்த இடத்த விட்டு இறங்கி வந்தால் மட்டும்தான் அவங்களால. ஏன்னா அந்த இடத்த விட்டு இறங்கி வந்தாதான் அவங்க கூட மனம் வந்து பேசும்.
மனம் வந்து பேசினால் மட்டும்தான் இந்த உலகத்தோட பேச முடியும். ஆன்மாவோடு இருக்கும்போது எந்த மகானாலையும் இந்த உலகத்தில் எதையுமே செய்ய முடியாது. ராமகிருஷ்ணர் பேசினே இருப்பார். பேசினே இருக்கும்போது அப்படியே ஒரு பாவனைக்கு போயிடுவார். சகஜ நிலை சமாதியாக இருப்பார். எப்போ வேணா அவர் சமாதி நிலை போயிடுவார். பேசின்னு இருக்கும்போதே அந்த பாவனைக்கு போயிடுவார். அந்த பாவனைக்கு போனவுடனே திரும்பி அவர் எப்போ வருவார்னு தெரியாது. அந்த நிலையை அவர் உணரும்போது இங்கே பேச்சு இல்லைப்பா. திரும்பி பேச வரும்போதே அந்த நிலைக்கு அவரால் போக முடியல. கண்டவர்கள் விண்டவரும், விண்டவர்கள் கண்டவரும். இதுதான் சாமி விஷயம். அந்த நிலையை உணரும்போது பேசக்கூடிய இடத்துல ராமகிருஷ்ணர் இல்லை. அப்போ எப்போ பேசினார்னா அந்த நிலையிலேருந்து திரும்ப சகஜ நிலைமைக்கு வந்த உடனே பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த நிலை எப்பேற்பட்ட நிலை? ஆன்மா மட்டுமே இறைவனோட ஒன்றி போகும். வேற எந்த பொருளும் இறைவனோட சேர்க்கவே சேர்க்காது. இந்த ஆன்மா மட்டும்தான் பரிசுத்தமான பொருள். இந்த ஆன்மாவால் தான் இறைவனோட போய் சேர முடியும். ஆன்மாவோடு இருக்கக்கூடிய ஒரு உயிர் பேச்சு வராது, மூச்சு வராது, வேலையே இல்லாமல் ஸ்தம்பிச்சு போய் நிற்கும். மனம் வந்தால் மட்டும்தான் அதுக்கு இயக்கம்ன்றதே வரும். புரியுதா? இதை தான் அவங்க சொல்ல வர்றாங்க. நாப்பிலக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலம் ஒன்றும் அறியாத நாரியரை கூடி பூப்பிலக்க வருகின்ற புற்றீசல் போல புலன கலகன புதல்வர்களை பெறுவீர். காப்பதற்கும் வகையறியீர், கைவிடவும் மாட்டார். கவர் பிறந்த மரத்துளையில் கால் நுழைத்துக் கொண்டே ஆப்பதனை அசைத்துவிட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர், கிடந்துள்ள அகப்பட்டீரே. என்ன சாமி இருக்கான? நாம தான் அது காரணம். இவர் யாருக்காக பாடுறாருன்னா நமக்காக தான் பாடுகிறார். நமக்காக தான் பாடுகிறாரு. இப்போதான் நீ அம்மா அப்பாவை பற்றி பெருமையாக சொன்ன. இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லலை? ஏன் சொல்லலை? அவங்களோட பெருமை உனக்கு புரியல. உன் போன பாதையில் நீ போயிட்ட. இப்போ இன்னைக்கு உனக்கு மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அதனால் அம்மா அப்பா பற்றி பேசுகிறேன். அப்போ இதை போல தான் நாம் எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்தி ஆகணும். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நம்மளை நம்பி 4 பேர் இருக்கிறாங்க. இப்போ இங்கே ஒழுக்கமாக இருந்தால் வாழ முடியுமா? வாழ முடியுமா? உனக்கு எந்த வேலையும் தெரியாது. இப்போ எனக்கு எனக்கு எந்த வேலையும் தெரியாது. நான் வேலை தேடி போகிறேன். வேலை தேடி போகும்போது எப்போ உனக்கு என்னப்பா வேலை தெரியும்? சார் நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன் சார். இது மாதிரி நான் எங்கேயும் வேலையை செஞ்சுக்க மாட்டேன். அந்த நாலேஜே எனக்கு இல்லை. ஆனால் வேலை வேணுன்றதுக்காக நான் செய்யாத ஒன்று கூட நான் செய்வேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வேலைக்காக. இதை போல் ஒவ்வொருத்தரும் அவங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் பொய்யும் போட்டும் பேசி, பொய்ன்னு அவங்க நினைச்செல்லாம் பேசுறதில்லை. ஒருத்தரை ஏமாத்தணும்லாம் பேசுறதே கிடையாது யாரும். ஆனால் இதை பண்ணாதான் எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், இதை பண்ணாதான் நான் இங்கே வாழ முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் 4 விஷயங்களை நான் விளக்க பொய் உரைத்து இந்த நாக்கை 2ஆக போகிற அளவுக்கு பொய் சொல்கிறவங்களாம் இந்த ஊரில் இருக்கிறான்பா. எப்படியா பாம்பு நாக்கு மாதிரியே இந்த ஒரு நாக்கு 2 நாக்காக மாறிடுமா? அவ்வளோ பொய் சொல்கிறான். ஒரு சிங்கல்லையும் என் பேர் தான் எழுதிவிடுன்றான். நாப்பிலக்க பொய் உரைத்து நவநீதியம் தேடி பொண்ணும் பொருளும் சேர்க்கிறான். எதுக்காக? அந்த பொய்யும் பொருளும் சொல்லி பொண்ணும் பொருளும் சேர்த்துடுறான். பூப்பிலக்க வருகின்ற புற்றீசல் போல ஒரு மண்ணை, பூனா மண்ணை போய் தோண்டி ஏற்றோம்னா அந்த மண்ணுக்குள்ள இருந்து புற்றீசல் எப்படி கடகடன்னு பார்த்தோம், அந்த மாதிரி புள்ள குட்டியை பெற்றுக்கிறான். கல்யாணம் ஆனோன்னு கடகடன்னு 4 புள்ளையை பெற்று வச்சுக்கின்னு அதை காப்பாற்றுறதுக்கு வழி தெரியாம தூக்கி போட்டு வரவும் முடியாம இதுக்கு 2த்துக்கும் நடுவில் ஒரு போராட்டம் இருக்குது. அது பெற்றவங்களுக்கு தான் தெரியும். பெற்றுக்கிட்டு காப்பாற்ற முடியாத ஒரு போராட்டம் இருக்கும் பாரு. படிக்க வைக்க முடியாது. சரி படிக்க வைக்க முடியல, வருமானம் இல்லை, சரி இதுங்களை எங்கன்னா தூக்கி போடலாமான்னா அதுக்கும் மனசு இடம் கொடுக்காது, பாசம் இழுக்கும். இந்த மாதிரி இருக்கிற நிலையை என்ன சொல்றாருன்னா, ஒரு மரத்தை 2ஆக பொழந்துட்டு இன்னும் 2ஆக பொழக்கல, வெட்டுறதுக்காக ஒரு உளியை வச்சிருப்பாங்க. ஒரு உளியை அது பொழக்கணும்னா இன்னொரு உளியை தானே வைக்கணும். உளியை வைக்கிறது பதிலாக தன்னோட காலை விட்டுக்கிட்டு மரத்தை பொழக்கிறோன்னு சமண்டா உளியை தோணு என்னாகும், நம்ம கால் மாட்டிக்கின்னு தத்தளிக்கிற மாதிரி இந்த உலகன்ற வாழ்க்கையில் இந்த குடும்பம்னு நம்ம மாட்டிக்கின்னு தத்தளிக்கிறோம். அந்த தத்தளிக்கிறதுனால இறைவனை நம்ம ஒரு நாளும் தேடி போகிறது இல்லைப்பா. அங்கேருந்து தப்பிச்சு வந்து கரை சேருங்கப்பான்னு பாட்டு பாடுறேன். போய் சேருவோமா? கண்டிப்பாக. கல்யாணம் பண்ணிப்பியா? கல்யாணம் பண்ணிக்கா.
அப்பதான் நாங்களாம் அடைஞ்ச சந்தோஷம் நீ அடைய முடியாது. அப்பதானே அது புரியும். நெருப்புன்னு தொடாதன்னா யாருக்கும் அந்த அளவுக்கு உரைக்காது. இன்னாதான் புத்தகத்தில் கல்வெட்டில் எழுதுனா கூட தெரியாது. ஆனால் ஒரே ஒரு நாள் போட்டுட்டா சாவர வரைக்கும் மறக்காது. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணாதான் தெரியும் குடும்பத்தோட அவஸ்தை. சீக்கிரம் சரணம் 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 குருவின் திருவடி சரணம். சரணம் 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 குருவின் திருவடி சரணம். வரணும் குருவிடம் வரணும் சிறக்கும் வாழ்க்கை பயணம். வரணும் குருவிடம் வரணும் சிறக்கும் வாழ்க்கை பயணம். நித்யானந்தர் என்னும் சுவாமி நித்தம் நமக்கு அருளும் சுவாமி. நித்யானந்தர் என்னும் சுவாமி நித்தம் நமக்கு அருளும் சுவாமி. சரணம் 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 குருவின் திருவடி சரணம். அன்னை போல அன்னமூட்டும் அன்பின் வடிவம் அவரே. எண்ணம் தன்னை தூய்மையாக்கும் எங்கள் ஆசானவரே. அன்னை போல அன்னமூட்டும் அன்பின் வடிவம் அவரே. எண்ணம் தன்னை தூய்மையாக்கும் எங்கள் ஆசானவரே. இருண்ட மனதில் ஒளியை பாய்ச்சும் ஜோதி சுடரும் அவரே. இருண்ட மனதில் ஒளியை பாய்ச்சும் ஜோதி சுடரும் அவரே. புனிதனாகும் ஞானம் வழங்கும் போதி மரமும் அவரே. போதி மரமும் அவரே. சரணம் சரணம்